இன்றைக்கி நம்ம கான்ஃப்ளிக்ட் இந்த வேர்டை எப்படி டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசுகிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு நண்பர்களுக்கு இடையே பாலிட்டிக்ஸ் பற்றின கருத்து வேறுபாடு இருக்குது, அதை பற்றி பேச மாட்டாங்க. இதை சொல்கிறதுக்கு நம்ம கான்ஃப்ளிக்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டு நாட் டிஸ்கஸ் பாலிட்டிக்ஸ், வி ஹாவ் கான்ஃப்ளிக்டிங் வியூஸ். எங்களுக்கு கருத்து வேறுபாடு, முரண்பாடான கருத்து இருக்குது, கான்ஃப்ளிக்டிங் வியூஸ். நான் வயலின் கிளாஸ்க்கும் போகிறேன், ட்ராயிங் கிளாஸ்க்கும் போகிறேன், ஆனால் ரெண்டோட நேரமும் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்போ மை வயலின் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் த டைமிங் ஆஃப் மை ட்ராயிங் கிளாஸ். வயலின் வகுப்புக்கும் ட்ராயிங் ஆனால் நேரத்தில் ஒரு மோதல் இருக்குது. முரண்பாடு, மோதல், இந்த மாதிரி அர்த்தத்தை சொல்கிறதுக்கு கான்ஃப்ளிக்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணும்போதும் இதை சொல்லுவோம். ரெண்டு மீட்டிங்ஸ் ஒரே டைமுக்கு ஸ்கெடியூல் ஆனால் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ரெண்டு தனிநபர்களுக்கு இடையே வர மோதலுக்கும் இதை சொல்லலாம். தெர் வாஸ் அ லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன். அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடு, மோதல்கள் இருந்தது அப்படின்னு பொருள் இதுக்கு. அதே மாதிரி மனசுக்குள்ளார இருக்கிற மோதல்களுக்கும் நமக்கே இருக்கிற முரண்பாடுகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்துவோம். மை பிக்கஸ்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இஸ் மை கெரியர். ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப் பட் மை ஃபேமிலி நீட்ஸ் மணி. எனக்கு வேலையை விடணும், ஆனால் என் குடும்பத்துக்கு பண தேவை இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி மன போராட்டங்களை சொல்கிறதுக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இப்போ இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வார்த்தையை உங்கள் டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்துங்க. தேங்க்யூ.